Hello everyone. I'm very happy to inform that I have started online coaching class for UGTRB. Admissions are now open. So இந்த கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் நான் சொல்லிடுறேன். எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் ஃபார் ஆல் டாபிக்ஸ். யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்குமான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் உங்களுக்கு அனுப்பிடுவேன். கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூனிட் 1 to 10 தனித்தனியாக ஒவ்வொரு யூனிட்டுக்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துடும். இந்த கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன், எல்லா டாபிக்ஸ்க்குமான டீட்டெயில்டு சம்மரி, எம்சிக்யூஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். போய்ட்ரிக்கு எல்லாம் டெக்ஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வீக்லி டெஸ்ட் பேட்ச். இந்த வீக்லி டெஸ்ட் பேட்ச்சில் ஒவ்வொரு வீக் முடிகிறப்பையும் அந்த வீக்குக்கான டெஸ்ட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு யூனிட் 1க்கான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருப்பேன். அந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்கான டெஸ்ட் நடக்கும். இது 3 hours டெஸ்ட் 150 மார்க்ஸ்க்கானதாக இருக்கும். குவிக் ரிவிஷன் ஷீட்ஸும் எம்சிக்யூஸ் வித் ஆன்சர்ஸும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். இதில் எந்த ஃபீச்சர் வேணாலும் நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம், இல்லை ஃபுல் கோர்ஸாகவும் வாங்கிக்கலாம். ஓகே, தனித்தனியாகவும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் மட்டும் வாங்கிக்கலாம், கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம், இல்லை வீக்லி டெஸ்ட் பேட்ச்க்கும் நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு கால் ஆர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, டு த நம்பர் 7200893046. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ ஃபீ டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நாம் பார்க்க போகிற டாபிக் த ஸ்கார்லெட் லெட்டர் பை நத்தேனியல் ஹாத்தோன். இது UGTRB யூனிட் 5ல ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். பிஃபோர் கெட்டிங் இன் டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு ஆத்தர் இன்ட்ரடக்ஷனோட நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நத்தேனியல் ஹாத்தோன். He was born in the year 1804 and he died in 1864. இவர் ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவரோட தீம்ஸ் பார்த்தீங்கன்னா, he is best known for exploring themes of sin, guilt, moral conflict. இந்த மாதிரி தீம்ஸ் தான் அதிகமாக அவரோட நாவல்ஸ்லையும் ஷார்ட் ஸ்டோரிஸ்லையும் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இவர் எங்கே பிறந்திருக்காருன்னா, சேலம், மசாச்சுசெட்ஸ். மசாச்சுசெட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அங்கே சேலம்ன்ற இடத்துல பிறந்திருக்கிறாரு. ஹி இஸ் டீப்லி டைட் டு பியூரிட்டன் ஹிஸ்ட்ரி. அந்த ஊரே பியூரிட்டன்ஸ் அதிகமாக இருக்க ஊர். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் இருந்து தான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. பியூரிட்டன்ஸ் தான் இங்கிலாண்டில் இருந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆவாங்க. ஓகே, ஸோ அங்கே அப்படி போன ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பியூரிட்டன்ஸ் இறங்குற இடங்கள் தான் ஆரம்ப காலங்களில் அவங்க செட்டில் ஆன இடத்துல ஒன்று தான் மசாச்சுசெட்ஸ். ஸோ அங்கே தான் ஹாத்தோனும் பிறந்திருக்காரு. அப்போ அங்கே பியூரிட்டன்ஸ் அதிகமாக வாழக்கூடிய இடம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த கதைக்கு ரொம்ப ரிலேட்டான ஒரு விஷயம்தான் இது. அதனால தான் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சேலம் விச் ட்ரையல்ஸ் ஷேப்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் மாரல் சைக்காலஜி. இங்கே இதில் நிறைய அந்த பியூரிட்டன்ஸ் விச் ட்ரையல்ஸ் எல்லாம் நிறையவே நடத்துகிறாங்க. இந்த சேலம் விச் ட்ரையல்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதாவது 1692 1693ல் இந்த சேலம்ன்ற இந்த ஊர் ஆக்சுவலாக இப்போ அதோட நேம் வேறு, டென்வாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த விச் ட்ரையல்ஸ் நடந்ததாம். பொதுவாக அக்யூஸ் பண்ணப்பட்டவங்க, அதாவது பொதுவாக அடல்ட்ரேஷன், இது மாதிரி நிறைய குற்றங்களுக்காக அவங்க மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், குறை சொல்லி அவங்க மேலே ஒரு பெரிய ட்ரையல் நடக்கும். கோர்ட்டில் அவங்கள ஜெயிலில் அடைச்சி வச்சு அவங்க மேலே பெரிய ட்ரையல் நடக்கும். ஓகே, இதில் விச் கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறப்போ இது எந்த மாதிரி ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னால், பிசைட்ஸ் அவங்களோட ப்ராக்டிஸ்க்கு இல்லாத எல்லா ப்ராக்டிஸையும் அவங்க விச் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பில்லி சூனியம் வைக்கிறது, இந்த பிளாக் மேஜிக் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணுறது, ஏதாவது அற்புதங்கள் நடத்துகிறோன்னு சொல்கிறது, இந்த மாதிரி சொல்லி அவங்க ரிலிஜனில் இருந்தே கொஞ்சம் மாறுபட்ட விஷயங்கள் அவங்களோட ப்ராக்டிஸ்லேருந்து மாறுபட்டு ஏதாவது செஞ்சாலே அதை விச் கிராஃப்ட்னு ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சேலம் மசாச்சுசெட்ஸில் இந்த ப்ராக்டிஸஸ் 1692 1693 வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு இந்த ப்ராக்டிஸ் அங்கே இருந்தது. இப்படி 200-300 பேர் அக்யூஸ் பண்ணி அதில் ஒரு சில பேருக்கு நிறைய ஹேங்கிங் வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்டனை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே
ஹாத்தோர்ன் இதெல்லாம் கேள்விப்பட்டு வளர்ந்தவர் தான். ஸோ இவர் பிறந்த டைமை ஒட்டி தான் இந்த விச் கிராஃப்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அது 100 இயர்ஸ் முன்னாடியே நடந்திருக்கு. இவர் வந்து 19th செஞ்சுரி சேர்ந்தவர். இது எல்லாம் வந்து 18th செஞ்சுரியில் நடந்த விஷயங்கள் தான் அந்த விச் கிராஃப்ட் ரிலேட்டடான விஷயங்கள். ஓகே, ஆனாலும் அதெல்லாம் பேஸ் இருக்கு. எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் இவர் பிறந்த ஊரில் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. He believed that human nature contains both good and evil elements. ஸோ ஹாத்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன்ட்டு ரெண்டுமே இருக்கு, குட்டும் இருக்கு ஈவிலும் இருக்குன்னு நம்புறாரு. ஹாத்தோர்ன் பிலாங் டு த டார்க் ரொமான்டிக் மூமெண்ட். ஸோ இவர் எந்த மூமெண்ட்டை சேர்ந்தவர்னா டார்க் ரொமான்டிக் மூமெண்ட்டை சேர்ந்தவர். ஹிஸ் ரைட்டிங் ஆஃபன் ஷோஸ் சைக்கலாஜிக்கல் டெப்த் அண்ட் சிம்பாலிக் காம்ப்ளெக்சிட்டி. ஹி ஒர்க்ட் அட் த பாஸ்டன் கஸ்டம் ஹவுஸ் பிஃபோர் பிகமிங் அ ஃபுல் டைம் ரைட்டர். ஆரம்பத்தில் கஸ்டம் ஹவுஸில் தான் வேலை பார்த்துருக்காரு. பாஸ்டன் கஸ்டம் ஹவுஸில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ரைட்டராக நத்தேனியல் ஹாத்தன் மாறுறாரு. ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் நாவல் வாஸ் த ஸ்கார்லெட் லெட்டர். ஸ்கார்லெட் லெட்டர் தான் அவரோட ஃபர்ஸ்ட் மேஜர் நாவல். இது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1850. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, then he frequently used allegory and symbolism to convey moral ideas. இவரோட இந்த நாவல்ஸில் ஷார்ட் ஸ்டோரிஸில் நிறைய சிம்பிள்ஸ் குறியீடுகள் மூலமாக, அல்லிகோரி மூலமாக, வேற ஒரு இன்னொரு ஸ்டோரி மூலமாக, ஓகே, மெயினாக ஒரு ஸ்டோரி இருக்கும், அடியில் அல்லிகோரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஓகே, இன்னொரு கதை மூலமாக வேற ஒரு விஷயத்த உணர வைக்கிறது. ஓகே, ஸோ அல்லிகோரி இது மாதிரி நிறைய அவர் கதைகளை மாரல் ஐடியாஸை சொல்கிறாரு. ஹாத்தோர்ன் எக்ஸ்ப்ளோர் த டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சீக்ரெட் கில்ட். அதாவது சீக்ரெட் கில்ட், தவறு வந்து வெளியே தெரிஞ்சாதான் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் வந்து வெளியே குற்றம் வந்து அவங்க செஞ்ச குற்றம் வெளியே தெரியாம அவங்க மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா, அது சீக்ரெட் கில்ட். அது எந்த அளவுக்கு ஒரு, அதாவது வெளியே தெரியிறப்போ ஒரு கில்ட்டுக்கான பனிஷ்மெண்ட் வாங்கிட்டா அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, செஞ்ச தப்பை வந்து யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு அவங்க மனசோடே இருக்கிறப்போ அந்த சீக்ரெட் கில்ட் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்லாம் அவரோட ஒர்க்ஸ்ல பார்த்துருக்காரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு இது எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கார்லெட் லெட்டர்ல பார்க்கலாம். ஒரு கேரக்டர் என்ன பண்ணும், இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சீக்ரெட் கில்ட்டை அனுபவிக்கும். He rejected the optimistic views of transcendentalism. ஸோ transcendentalist பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எமர்சன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நிறைய ஆப்டிமிஸ்டிக்காக நிறைய வியூ இருக்கும் அவங்களுக்கு. அதை வந்து இவர் ரிஜெக்ட் பண்ணி பெசிமிஸ்டிக் வியூ நிறைய எடுக்கிறார். His works includes The House of Seven Gables, The Blithedale Romance and Many Tales. ஸோ இதெல்லாம் இவரோட அதர் ஒர்க்ஸ். The House of Seven Gables, The Blithedale Romance and Many Tales அப்படிங்கிறது இன்னொரு ஒர்க். Okay, Hawthorne's fiction reflects Puritan history while critiquing its harshness. இவரோட கதைகள் வந்து நிறைய பியூரிட்டன் ஹிஸ்டரி, அந்த ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பியூரிட்டன் அந்த இதில் வம்சாவளியில் வர்றவங்க தான். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நிறைய அவர் வெளிக்கொணர்றாரு. அந்த பியூரிட்டன்ஸ் எவ்வளோ ஹார்ஷாக இருந்தாங்க, ரிலிஜியன் வைஸ் எவ்வளோ வந்து ரிஜிடாக இருந்தாங்கன்ற விஷயங்கள் எல்லாமே அவரோட நாவல்ஸ் மூலமாக தெரியும். ஹி ரிமைன்ஸ் ஒன் ஆஃப் அமெரிக்காஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் 19th century ரைட்டர்ஸ். ஸோ 19th century ரைட்டர்ஸில் முக்கியமான ரைட்டராக நம்ம நத்தேனியல் ஹாத்தனை பார்க்குறோம். ஸோ இது வந்து அவரோட ஒரு முக்கியமான அவருக்கு முக்கியமான ஒர்க் மட்டும் கிடையாது, அமெரிக்கன் லிட்ரேச்சர்லேயே ஒரு முக்கியமான ஒரு நாவல் வந்து ஸ்கார்லெட் லெட்டர். இதோட ஃபுல் நேம் பாருங்கள், ஸ்கார்லெட் லெட்டர் எ ரொமான்ஸ். ஸ்கார்லெட் லெட்டர் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க, ஸ்கார்லெட் லெட்டர் எ ரொமான்ஸுங்கிறது தான் ஃபுல் டைட்டில். இட்ஸ் a historical novel written by Nathaniel Hawthorne and published in 1850. ஓகே, ஸோ பப்ளிஷிங் டேட் பார்த்துக்கோங்க. செட் இன், இதோட செட்டிங் எல்லாமே யூ நீட் டு நோ. இட் இஸ் செட் இன் பியூரிட்டன் மசாச்சுசெட்ஸ் பே காலனி. ஓகே, இதோட செட்டிங் பார்த்தீங்க, ஸ்டோரியோட செட்டிங்னா பியூரிட்டன்ஸ் வாழ்ந்த மசாச்சுசெட்ஸ் தான், பே காலனின்ற ஐடியா தான் இதோட செட்டிங். ஓகே, மசாச்சுசெட்ஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பே காலனி பிட்வீன் 1642 and 1649. ஸோ இதோட பீரியட் வந்து இந்த பீரியட். ஓகே, ஆக்சுவலி இவர் கதை வெளிவர்றது 1850ல், ஆனால் 100 வருஷத்துக்கு முந்தி நடந்த மாதிரி கதையை வந்து அமைச்சிருக்கிறார். The novel centers on Hester Prynne, a woman who gives birth to a child outside of marriage. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஹெஸ்டர் ப்ரைன்றவங்க தான் அவங்க ப்ரொட்டகனிஸ்டா. ஷீ இஸ் அ உமன். இவங்க வந்து ஒரு
கல்யாண உறவுக்கு அப்பாற்பட்டு ஒரு குழந்தையை ஈண்டெடுக்கிறாங்க. அதாவது இல்லீகலா ஒரு சைல்டுக்கு இல்லெஜிட்டிமேட் சைல்ட வந்து அவங்க she gives birth to an illegitimate child. As a consequence, she is publicly shamed and compelled to wear the scarlet letter A, symbolizing adultery. இது வந்து ஊருக்கு தெரியுது. இவ வந்து தவறான முறையில குழந்தைய பெற்றெடுத்திருக்கிறான்றது தெரிஞ்சோனே ஷி இஸ் பப்ளிக்லி ஷேம்ட். அவளை வந்து பப்ளிக்கா அவளை அசிங்கப்படுத்துறாங்க. அதே மாதிரி ஷி இஸ் கம்பல் டு வியர் த ஸ்கார்லெட் லெட்டர் ஏ. அவளோட கழுத்துல ஏ அப்படிங்கிற வார்த்தையை வந்து தொங்க விடுறாங்க. ஓகே, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அடல்ட்ரின்னு அர்த்தம். அடல்ட்ரி அப்படின்றதுக்கு வந்து இந்த தவறான உறவு முறை கொண்டவள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, அது பார்த்தீங்கன்னா அந்த இட்ஸ் நாட் ஹங் ஆன் ஹர், செயின் மாதிரி எல்லாம் தொங்க விடாம அவளோட ட்ரெஸ்ல வந்து அதை பிரிண்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஓகே, அந்த பியூரிட்டன் கம்யூனிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஹெஸ்டர் பிரைன் அந்த ஏன்ற லெட்டரை அவள் வந்து அதான் சொன்னேன் இல்லையா, அந்த அடல்ட்ரஸ் அப்படின்னா ஒரு தவறான உறவு முறை கொண்டவள், விபச்சாரி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் வெரி டைரக்ட்லி. ஸோ அந்த லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன்ற லெட்டர் வந்து இட் இஸ் ஹங் ஃப்ரம் ஹர். அந்த ஹங்குன்றதை விட அந்த ட்ரெஸ்ஸில் வந்து இட் இஸ் பிரிண்டட் ஆன் ஹர் ட்ரெஸ். ஓகே, அவங்க வந்து அதை மைல்டாக தான் போட சொல்கிறாங்க. ஆனால் அவள் வந்து ரொம்ப போல்டான பொண்ணு தான் ஹெஸ்டர் பிரைன். அதை ரொம்ப ரெட் கலரில் ஒரு பிரிண்ட்டாக எடுத்து அதை சுற்றி கோல்டன் கலர் கொடுத்து பிரைட்டாக தெரிகிற மாதிரி அந்த ஏவை வந்து அவள் தனக்கு தானே வச்சுருப்பாள். அது யார் பார்த்தோன்னே டக்குன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். அவளை பார்த்தோன்னே அந்த ஏன்ற லெட்டர் தான் டக்குன்னு தெரியும். ஸோ ஷீ இஸ் கம்பல் டு வியர் திஸ். அவள் கண்டிப்பாக அதை போட்டே இருக்கணும்னு அவளுக்கு சென்டென்ஸ். சிம்பிளைசிங் அடல்ட்ரி. Despite this punishment, Hester strives to rebuild her life with strength and dignity. இந்த பனிஷ்மெண்ட்டோடையே தான் அவள் வாழ்றா. ஆனாலும் அவள் வந்து ரீபில்ட் பண்ணிக்கிறா. ரொம்ப இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகம் இருக்கு அவளுக்கு. ஒரு மனசுல அப்படி ஒரு தைரியத்தோட வைராகியத்தோட வாழ்றா. ரிச் இன் ரிலிஜியஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ், த நாவல் எக்ஸாமின்ஸ் தீம்ஸ் சச் as sin, guilt and rigid moral codes of society. ஸோ நிறைய ரிலிஜியஸ் ரெஃபரன்சஸ் இந்த கதையில பார்க்க முடியும். அந்த பியூரிட்டன் சொசைட்டி எப்படி இருந்தது, ஆரம்ப கால பியூரிட்டன் சொசைட்டி, அதே மாதிரி இதெல்லாம் ஆரம்ப காலத்துல அவங்க வந்த புதுசுல. ஓகே, அவங்க வந்து அந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ற நேரம் பியூரிட்டன்ஸ் வந்து இங்கிலாந்துல இருந்து அங்க பிராக்டிஸ் பண்ண முடியல ப்ராப்பரா ரிலிஜன் தான். இங்கிலாந்துல இருந்து எங்க வந்திருப்பாங்க, அமெரிக்கா வந்து அங்க செட் பண்ணுவாங்க காலனிஸ். 13 காலனிஸ் செட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு காலனியில் தான் மசாச்சுசெட்ஸ். ஸோ அங்க வந்து அவங்க அந்த காலனியை பில்ட் பண்ணுறப்போ, அவங்க கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறப்போ அவங்களுக்குள்ள நடந்த அந்த நிறைய விஷயங்கள், அவங்க கம்யூனிட்டி எப்படி வந்து அவங்க கொண்டு போனாங்க, எவ்வளோ ரிஜிட் கோட்ஸ் இருந்தது, எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, அந்த மொராலிட்டி ரிலேட்டட் விஷயங்கள், இது எல்லாம் தான் அந்த ஸ்டோரியில் பேசப்படுது. ஸோ கேரக்டர்ஸ் லிஸ்ட் பார்த்துட்டு நம்ம எஸ்ஏக்குள்ளே போகலாம். ஹெஸ்டர் பிரைன், எ ஸ்ட்ராங் டிக்னிஃபைட் உமன் punished for adultery and forced to wear the scarlet letter. ஸோ ஹெஸ்டர் பிரைன் தான் ப்ரொட்டகனிஸ்ட். ரொம்ப ஒரு நல்ல ஸ்ட்ராங் லேடி. ஓகே, ரொம்ப டிக்னிஃபைடாக தான் ஒரு குற்றம் அவ மேலே ஒரு தப்பான ஒரு பேர் அவளுக்கு பேரை சூட்டுறாங்க. அவளை வந்து அடல்ட்ரிக்காக பனிஷ் பண்ணியிருந்தா கூட ஒரு டிக்னிஃபைடாக வாழ்வா, மரியாதையோட வாழ்றா. ஆர்தர் டிம்மஸ்டேல், a respected minister who secretly shares Hester's sin and suffers from hidden guilt. இப்போ ஹெஸ்டர் பிரைன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குற்றவாளி. அந்த குற்றத்துல அவ மட்டும் ஈடுபட்டிருக்க முடியாது இல்லையா. அவ அடல்ட்ரஸ், அவ வந்து கல்யாணத்துக்கு மீறி ஒரு குழந்தை பெற்றிருக்கா. அப்படிங்கிறப்போ அங்க ஒருத்தர் அதுல சம்மந்தப்பட்டார் இல்லையா. அவர் யாருன்னு சொன்னா ஆர்தர் டிம்மஸ்டேல். இவர் யாருன்னா ஒரு மினிஸ்டர், அதாவது ரிலிஜியன் போதனை செய்யற ஒரு ப்ரீச்சர். ஒரு கிளர்ஜி அவர். ஓகே, ஸோ ஒரு கிளர்ஜியா இருந்துட்டு அந்த தவறை செஞ்சிருக்கிறாரு ஆர்தர் டிம்மஸ்டேல். இவர் ஒரு ரெஸ்பெக்டட் மினிஸ்டர் who secretly shares Hester's sin. அப்போ ஹெஸ்டரோட பாவத்துல பங்கு கொண்டவர் இவர் தான். ஆனா இவரோட தவறு வந்து வெளியே தெரியல. இவ வெளியே காட்டியும் கொடுக்க மாட்டா ஹெஸ்டர் பிரைன். ஸோ அவர் வந்து ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஹிடன் கில்ட். அவர் சீக்ரெட்டான ஒரு கில்ட்டில் பாதிக்கப்படுறவர். மனசுக்குள்ளேயே குற்ற உணர்ச்சியோட வாழ்றது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு அவரை பார்த்தா தெரியும். Pearl, Hester's imaginative, spirited child who symbolizes both sin and redemption.
பேர்ல் தான் இவங்க 2 பேருக்கும் அந்த அந்த தவறான இதுல பிறக்கிற குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா பேர்ல். இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஸ்பிரிட்டட் சைல்டு, ரொம்ப துருதுருன்ட்டு ஒரு இமேஜினேட்டிவா இருக்கக்கூடிய சைல்டு தான் இது. சின்னுக்கான சிம்பாலிசமாவும் பார்க்கலாம். அந்த ஒரு குற்றத்தினால பிறக்கிற குழந்தை, ஒரு ஒரு 2 ஒரு தகாத உறவுல பிறக்கிற குழந்தை, அதே சமயம் ரிடெம்ப்ஷன், பாவ மன்னிப்பா அந்த குழந்தைய பார்க்குறோம். ரோஜர் சில்லிங்வர்த், ஹெஸ்டர்ஸ் எஸ்ட்ரேஞ்ச் ஹஸ்பண்ட் ஹூ பிகம்ஸ் அப்சஸ்ட் வித் ரிவெஞ்ச். இப்போ ஹெஸ்டருக்கு வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும். அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஆனா அவளை விட்டு பிரிஞ்சிருப்பான், அவளோட சேர்ந்து வாழலை. அந்த டைம்ல தான் அவளுக்கு யாரோட ஆர்த்தர் டிம்மஸ்டேலோட பழக்கம் ஏற்பட்டு குழந்தை பிறக்குது. ஸோ ரோஜர் சில்லிங்வர்த் தான் அந்த எஸ்ட்ரேஞ்ச்டு ஹஸ்பண்ட், ஹெஸ்டரோட அந்த எஸ்ட்ரேஞ்ச் ஹஸ்பண்ட், அவளோட வாழாத ஹஸ்பண்ட் அவன் தான். ஹூ பிகம்ஸ் அப்சஸ்ட் வித் ரிவெஞ்ச். அவனுக்கு வந்து பின்னால அது தெரிய வர்றப்போ அவன் பயங்கர கோபத்துல இருப்பான். டிம்மஸ்டேல பழி வாங்கணும், இந்த குற்றத்தை இழைத்த டிம்மஸ்டேல பழி வாங்கணும்னு துடிக்கிற ரோஜர் சில்லிங்வர்த் தான் ஹெஸ்டரோட ஹஸ்பண்ட். த பியூரிட்டன் கம்யூனிட்டி அப்புறம் ரெப்ரசன்ட் ஸ்ட்ரிக்ட் மாரல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் சொசைட்டல் ஹிப்போக்ரஸி. ஹிப்போக்ரஸி அதிகமாக இருக்கும். அதாவது வெளியே தான் வெளி தோற்றத்தை மட்டும் வெளியில நடிச்சுட்டு உள்ள என்ன வேணாலும் செஞ்சுட்டு வெளியில நடிக்கிறவங்க இருக்கிறத தான் ஹிப்போக்ரட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சொசைட்டியே கிட்டத்தட்ட ஹிப்போக்ரட்டிக்கலாக இவர் வந்து காமிச்சிருக்காரு. சம்மரி அண்ட் அனாலிசிஸ். Introduction. Nathaniel Hawthorne's The Scarlet Letter is a landmark novel of American literature that explores sin, guilt, identity, and societal judgment in the rigid world of 17th century Puritan Boston. பாஸ்டன், மசாச்சுசெட்ஸ் எல்லாம் பக்கத்து பக்கத்து காலனிஸ். ஓகே, ஸோ அந்த ஏரியாவில் இருந்த ஒரு ஒரு இதை வந்து விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாரு, வெளிக்கொணர்றதான் நத்தேனியல் ஹாத்தோனோட ஸ்கார்லெட் லெட்டர். ஓகே, ரிஜிட் வேர்ல்டு, ரிஜிட்னா ரொம்ப நிறைய கட்டுப்பாடுகள் நிறைந்த உலகம். எது? 17th century பியூரிட்டன் பாஸ்டன். பாஸ்டன் சிட்டி அதுக்கு சுற்றி இருக்க வட்டாரம் எல்லாமே வந்து ரொம்ப ரிஜிட்டாக இருந்தாங்க. த்ரூ கம்பெல்லிங் கேரக்டர்ஸ் சச் அஸ் ஹெஸ்டர் பிரைன், ஆர்த்தர் டிம்மஸ்டேல், ரோஜர் சில்லிங்வர்த் and Pearl, Hawthorne examines the psychological consequences of public shame and hidden transgression. ஸோ இந்த கதை மூலமா நல்ல கேரக்டர்ஸ், அற்புதமான கேரக்டர்ஸை கொடுத்துருக்கிறாரு. ஹெஸ்டர் பிரைன், ஆர்த்தர் டிம்மஸ்டேல், ரோஜர் சில்லிங்வர்த், பேர்ல்ன்ற மாதிரி இந்த கேரக்டர்ஸ் மூலமா அவர் ஒரு பப்ளிக் ஷேம், அதாவது பொதுவில் சொசைட்டி வந்து ஒருத்தரை அசிங்கப்படுத்துகிறப்போ அவங்களோட சூழல் எப்படி இருக்கும், பப்ளிக் ஷேம் வந்து அனுபவிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி ஹிடன் டிரான்ஸ்கிரஷன் பற்றியும் நம்ம பார்க்குறோம். கில்ட் வந்து ஹிடனாக இருக்கிறப்போ அது ஒரு மனுஷனை எப்படி மாற்றுதுன்றதையும் பார்க்குறோம். ஓகே, rich in symbolism and moral complexity, the novel critiques Puritan hypocrisy while offering a profound study of human nature. ஸோ இந்த நாவல் பார்த்தீங்கன்னா பியூரிட்டன் அந்த ஹிப்போக்ரட்டிக் சொசைட்டி பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அதிகமாக அந்த காலத்து பியூரிட்டன் சொசைட்டி எப்படி இருந்தது, அவங்க எப்படி வந்து ஹிப்போக்ரிட்ஸாக வாழ்ந்தாங்கன்றதை சொல்கிற அதே சமயம் ஒரு ஹியூமன் நேச்சரை ஸ்டடி பண்ணுற, ஏன்னா பப்ளிக்காக ஷேம்ஃபுல் ஒரு அசிங்கப்பட்ட பொது எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்ட ஒரு கேரக்டரை என்ன பண்ணும், அதே மாதிரி சீக்ரெட்டாக தவற இழைத்த ஒருத்தர் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஹியூமன் நேச்சர் பற்றியும் நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இந்த நாவலில். டீட்டெயில் சம்மரி ஆஃப் த நாவல். த நாவல் ஓப்பன்ஸ் வித் அ ப்ரிலோட் இன் விச் an unnamed narrator working at the Salem Custom House discovers a scarlet letter A and a manuscript telling the story of Hester Prynne. After losing his job, he decides to develop the manuscript into a novel, The Scarlet Letter. இது கிட்டத்தட்ட நம்ம ஆத்தரோட கதை மாதிரி தான் இருக்குது. இது வந்து நரேட்டர் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. என்ன சொல்கிறாருன்னா ப்ரிலோடு, இந்த முன்னுரை மாதிரி அதில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அன்னேம்டு நரேட்டர் யாருன்னு சொல்லப்படலை. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா he is working at the Salem Custom House. சேலம் கஸ்டம் ஹவுஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஸ்கார்லெட் லெட்டரை கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, ஏன்ற எழுத்தோட எழுதப்பட்ட ஒரு ஸ்கார்லெட் லெட்டர். ஸ்கார்லெட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைட் ரெட் கலரை ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே. ரொம்ப பிரைட் அடிக்கிற மாரி சிவப்பு கலர் ஒரு எழுத்த தான் ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து அந்த பிரைட்டான ஒரு எழுத்து ஏன்னு ஒரு அந்த அந்த கஸ்டம் ஹவுஸ்ல ஒரு லெட்டர வந்து பார்க்குறாரு. அது கூட வந்து ஒரு மேனுஸ்கிரிப்ட் இருக்கு. ஒரு கையால் எழுதப்பட்ட ஒரு கதை இருக்கு. ஓகே. டைரி மாரி சம்திங் இஸ் தேர். ஓகே. அண்ட் எ மேனுஸ்கிரிப்ட் டெல்லிங் த ஸ்டோரி ஆஃப் ஹெஸ்டர் பிரைம். அந்த மேனுஸ்கிரிப்ட்னா கையால் எழுதப்பட்டதுன்னு அர்த்தம். ஓகே. அந்த ஸ்கார்லெட் லெட்டர் ஏக்கு பக்கத்திலேயே ஒரு மேனுஸ்கிரிப்ட் இருக்கு. அந்த மேனுஸ்கிரிப்ட்ல ஹெஸ்டர் பிரைனோட கதை இருக்கு. ஆஃப்டர் லூசிங் ஹிஸ் ஜாப் he decides to develop the manuscript into a novel. அது ஒரு சின்னதா ஒரு கதையா இருக்கு. அவுட்லைன் ஸ்டோரி மாரி தான் இருக்கு. அத இவர் என்ன பண்றாருன்னா, அந்த நரேட்டர் எடுக்குறாரு. அவர் ஜாப் போனதுக்கு அப்புறமா இத நாவலா எழுதுறாரு. இதுதான் ப்ரிலூட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த ஸ்கார்லெட் லெட்டரோட பிகினிங் இப்படி தான் ஆரம்பிக்குது. ஒரு நரேட்டர் கஸ்டம் ஹவுஸ்ல வேலை பார்க்குறாரு. சேலம் கஸ்டம் ஹவுஸ்ல. அவரு ஸ்கார்லெட் லெட்டர் ஏன்ற லெட்டர பார்க்குறாரு. அந்த எழுத்தோட ஒரு மேனுஸ்கிரிப்ட் பார்க்குறாரு. அதுல ஹெஸ்டர் பிரைனோட அவுட்லைன் ஸ்டோரி இருக்கு. அவர் வேலை போனோனே இந்த ஸ்டோரிய வந்து டெவலப் பண்றாரு. அதுதான் ஸ்கார்லெட் லெட்டர். Set in 17th century Puritan Boston, the story begins with Hester being led from prison holding her infant daughter Pearl. ஸோ கதை ஆரம்பிக்கிறப்போ ஹெஸ்டர் வந்து ஜெயில்ல இருந்து வெளியே வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவளோட இன்ஃபன்ட் டாட்டர் பேர்ல அந்த பெண் குழந்தை பேர்ல் அதை தூக்கிட்டு வெளியே வரா. She is forced to stand on the town scaffold wearing a scarlet letter A marking her as an adulteress. அவளுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அவள் வெளியே வந்தோன்னே குழந்தை தூக்கிட்டு வெளியே வர அவளுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொன்னா ஸ்கெஃபோல்டு மேலே ஏறி நிற்கணும். ஸ்கெஃபோல்டு அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு இதுதான் இந்த கட்டட தொழிலெலாம் செய்கிறப்போ பக்கத்துலேயே இந்த பில்டிங் பக்கத்தில் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏறுறதுக்கு இறங்குறதுக்கெல்லாம் ஒரு இது கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? மரத்தாலான ஒரு இது மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு ஸ்கெஃபோல்டு. தமிழ்ல சாரம்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு கட்டிட தொழில்லாம் நடக்கிறப்ப பக்கத்துல வந்து சாரம் மாதிரி பக்கத்துல கட்டி அந்த மேலேலாம் மாடிக்கெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அதுல நின்று தான் என்ன பண்ணுவாங்க அந்த இதெல்லாம் கட்டடம் கட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அதுல நின்று தான் வேலை செய்வாங்க தொழிலாளர்கள். ஓகே. அதை தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்கஃபோல்டு. அப்போ அந்த ஸ்கஃபோல்டு மாதிரி ஒன்றில் வந்து அவளை அந்த அந்த ஊர்ல வந்து ஒரு ஸ்கஃபோல்டு இருக்கு. அது பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் மேலே. அதாவது நல்ல உயரத்துல மேடை மாதிரி இருக்கும் ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி. ஓகே. ஷி இஸ் ஃபோர்ஸ்ட் டு ஸ்டாண்ட் ஆன் த டவுன் ஸ்கெஃபோல்ட்ஸ். டவுன்ல ஒரு ஸ்கெஃபோல்டு இருக்கு. அதுல வந்து ஏறி நின்று ஸ்கார்லெட் லெட்டரை போட்டுக்க சொல்றாங்க. மார்க்கிங் ஹர் அஸ் அன் அடல்ட்ரஸ். அவர் அடல்ட்ரஸ்னு ஊருக்கே தெரியப்படுத்துறாங்க அது மூலமா. த crowd watches in judgment as Hester refuses to reveal the identity of Pearl's father. இப்போ இந்த crowd கேட்குறாங்க உன் கூட இந்த குற்றத்துல செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பேர்லோட ஃபாதர் யாரு, இந்த குற்றத்துல உன் கூட ஈடுபட்டது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹெஸ்டர் ரெஃப்யூசஸ் டு ரிவீல் த ஐடென்டிட்டி. ஹெஸ்டர் வந்து தன்னோட அந்த காதலனை காட்டி கொடுக்க தயாரா இல்லை. இன் த crowd she recognizes her long absent husband Roger Chillingworth who has been presumed lost at sea. இப்போ அந்த கூட்டத்துல தான் அவளுக்கு இன்னொரு ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்னன்னா அவளோட அந்த எஸ்ட்ரேஞ்ச்டு ஹஸ்பண்ட் இவ வந்து கடலுக்கு எதுக்கோ போனா அவன் வந்து தொலைஞ்சிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் இறந்துட்டானோ அவன் காணோம் அப்படின்ற நிலையில தான் அவ வந்து இந்த மாதிரி ஒரு தவறை வந்து செய்யறா. ஸோ அவ நினைச்சிட்டு இருந்தா ஹஸ்பண்ட் வந்து தொலைஞ்சிட்டாரு இறந்துட்டாரு ஏதோ ஒன்று ரொம்ப நாள் அவன் வரவே இல்லை. ஸோ அந்த ரோஜர் சில்லிங்வர்த் அவன் தான் அவளோட ஹஸ்பண்ட். அவனை அந்த கூட்டத்துல பாக்குறா. He hides his identity from the public but confronts Hester privately in her cell, demanding that she never reveal that he is a husband. அவன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க அவளை பார்த்தோன்னே அவனும் ஷாக் ஆயிடுறான் ரோஜர் சில்லிங்வர்த். அங்கேருந்து அப்புறம் வெளியேறான். எல்லார்ட்டையும் கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். அவளோட தவறு என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு பயங்கர கோபம் வருது. அப்போ பப்ளிக்கா அவளோட ஹஸ்பண்ட்னு அவன் தன்னை சொல்லிட்டான்னா அது அவனுக்கு பெரிய அசிங்கம். அதனால என்ன பண்றான்னா அவளை பிரைவேட்டா அவ அந்த செல்லுல ஜெயிலில் இருக்கிறப்போ அவனை திரும்ப போய் பார்க்குறான். போய் பார்த்துட்டு ஏன்னா அவ சொல்ல மாட்டேங்கிற ஹஸ்பண்ட் யாருன்னு திரும்ப ஜெயிலுக்குள்ள அவளை போட்டுடுறாங்க. ஸோ அவன் என்ன பண்றான்னா ஜெயிலுக்குள்ள அவளை போய் சந்திக்கிறான். பிரைவேட்டா போறான். இப்போ டாக்டரா போறான். அவன் வந்து என்னன்னா மெடிசன்
ப்ராப்பராக மெடிசன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணவே கிடையாது. பட் இந்த ஊர்லலாம் அந்த சின்ன சின்ன ஊர்களில் வந்து சும்மா தெரிஞ்சுட்டு எதையோ பண்ணுவாங்களா, ஊசியை போட்டுட்டு டாக்டர்னு சொல்லிட்டு இருப்பாங்க சின்ன ஊர்கள்ல எல்லாம். அந்த மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி இவன் வந்து இருக்கிறான். சும்மா ஒரு எடுபிடி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் தெரியும். அதை வச்சு டாக்டர்னு தன்னை சொல்லிட்டு திரியிறவன் தான் ரோஜர் சில்லிங்வர்த். ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஹி கோஸ் ப்ரைவேட்லி இன் ஹர் செல் டிமாண்டிங் தட் ஷி நெவர் ரிவீல் தட் ஹீஸ் அ ஹஸ்பண்ட். போய் அவளை மிரட்டி வச்சிருவான், எந்த காரணத்தை கொண்டும் நான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லவே கூடாதுன்ட்டு. ஹி வாஸ் டு டிஸ்கவர் த ஃபாதர் ஆஃப் த சைல்டு. அது மட்டும் இல்லை, அவனுக்கு பயங்கர கோவம். என்னோட ஒய்ஃப் வந்து இவ்வளோ தவறி போயிட்டா, நம்மளுக்கு இவ்வளோ அசிங்கத்தை கொடுத்துட்டாளே, அப்போ இவ கூட சேர்ந்து தவறு செஞ்சவனை எப்படியும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் டு டிஸ்கவர், போது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவள் யாருக்குமே சொல்லவே இல்லை அவளோட அந்த காதலன் யாருன்னு சொல்லலை. ஆஃப்டர் ஹர் ரிலீஸ், ஹெஸ்டர் செட்டில்ஸ் ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் பாஸ்டன் அண்ட் சப்போர்ட்ஸ் ஹர் செல்ஃப் அஸ் அ சீம்ஸ்ட்ரஸ். இப்போ கதை நடக்கிறது நம்ம பாஸ்டனை சுற்றி தான். ஸோ ரிலீஸ்க்கு அப்புறம் ஹெஸ்டர் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் பாஸ்டனுக்கு வெளியே, ஓகே, ஏன்னா ஊருக்குள்ளே அவளால் இருக்க முடியாது ஃப்ரீயாக, எல்லாம் வந்து அவளை கேலி பேசுகிறாங்க, அதனால அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு போய்ட்றான். ஒரு சீம்ஸ்ட்ரஸாக தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறான். சீம்ஸ்ட்ரஸ்னால் அது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகுறா. அந்த குற்றத்துக்கான தண்டனை இருக்கா, 2-3 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்து ஒரு தையல்காரியா, okay, seamstressனா a tailor, okay, she starts her job. Despite her kindness, the community continues to scorn her and Pearl grows fascinated and troubled by the scarlet letter. இப்போ அவ வந்து ரொம்ப நல்ல குணம் தான் ஹெஸ்டர் பிரைனுக்கு. ஆனால் கூட அந்த கம்யூனிட்டி அவள்கிட்ட வேலையும் வாங்கிக்கும். அந்த டெய்லரிங்னால எல்லாருக்கும் தேவைகள் இருக்கும் இல்லையா, கொண்டு வந்து கொடுப்பாங்க, வேலை வாங்கிக்குவாங்க. பட் அட் த சேம் டைம் அவளை வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க. ஓகே, அந்த பேர்ல் அவளோட டாட்டர் வந்து ரொம்ப அழகான ஒரு சைல்டு, துருன்னு இருக்கிறான். அவளுக்கு வந்து அவங்க அம்மா ஏன் இப்படி அவ மட்டும் வித்தியாசமா இந்த லெட்டர் போட்டுட்டு இருக்கிறான்னு ஒரு கியூரியாசிட்டி வர ஆரம்பிக்குது வளர வளர. Meanwhile, Chillingworth, now posing as a doctor, begins caring for the increasingly frail Reverend Arthur Dimmesdale. அடுத்ததா இந்த சில்லிங்வர்த் என்ன பண்ணுறான், ரோஜர் சில்லிங்வர்த்னா, இப்போ டாக்டர் அவன் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து ரெவரண்ட் ஃபாதர் ஆர்த்தர் டிம்மஸ்டேல், அந்த ஊரோட ஃபாதர் ஆர்த்தர் டிம்மஸ்டேலுக்கு வந்து ரெவரண்ட்னா மதிப்புக்குரிய அந்த கிளர்ஜி மேன், ஓகே, ஃபாதர்னு இல்லை, ரெவரண்ட் கிளர்ஜி மேன் ஆர்த்தர் டிம்மஸ்டேல், அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறான். அவரை டேக் கேர் பண்ணுற மாதிரி ரோஜர் சில்லிங்வர்த் போகிறான். Unbeknownst to the public, Dimmesdale is Pearl's father and the guilt of his concealed sin consumes him. இவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆர்த்தர் டிம்மஸ்டேலுக்கு நிறைய உடம்புல வியாதிகள் வர ஆரம்பிக்குது. அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, அவர் வந்து குற்றத்தை வந்து வெளியே அவரோட குற்றத்தை ஒப்புக்கல. அதன் காரணமா அந்த சீக்ரெட் கில்ட் இருக்கு இல்லையா, அந்த குற்ற உணர்ச்சி வந்து அவரை சாப்பிட்டுட்டு இருக்கு. இட் இஸ் கன்சியூமிங் ஹிம். அவரை வந்து அப்படியே அவர் மனசளவுல ரொம்ப பாதிப்படைஞ்சு, நம்மளால ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சியில அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார். Chillingworth suspects Dimmesdale's connection to Hester and eventually discovers a carved letter on the minister's chest. இப்போ டிம்மஸ்டேலுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான் சில்லிங்வர்த்தை. அடிக்கடி வந்து டெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். இவருக்கு என்னவோ பிரச்சனை இருக்கு, வெளியே சொல்ல மாட்டாருன்றத கண்டுபிடிக்கிறார். இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, அவர் தன்னோட நெஞ்சில வந்து கார்வ் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா, ஏன்ற லெட்டர். ஓகே, அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கார்வ் பண்ண மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை பச்சை குத்துன மாதிரி ஏதோ சம்திங். ஆனால் ஒரு பெயின்ஃபுல்லாக அவர் ஏதோ பண்ணியிருக்கிறாரு. அவரோட செஸ்ட்டு கிட்ட ஏன்ற எழுத்து எழுதியிருக்கு. ஏன்னா அவர் இந்த தண்டனையை தனக்கு தானே கொடுத்துருக்கிறாரு. ஓகே, ஊரே சேர்ந்து ஹெஸ்டருக்கு கொடுக்குது. அந்த தண்டனையை தானும் அனுபவிக்கணுங்கிறதுனால he has carved A on his own chest. Determined to psychologically, அப்போ இவன் வந்து அதை பார்த்துட்டு இவனுக்கு வந்து புரிய வருது, சில்லிங்வர்த்துக்கு இவர் தான் அந்த அந்த கூட்டாளி, அதாவது ஹெஸ்டரோட சின்னுக்கு உடந்தையானவர் இவர் தான் அப்படின்றத அவன் வந்து கண்டுபிடிக்கிறான். ஓகே, சஸ்பெக்ட் பண்ணுறான்.
Determined to psychologically torment him, Chillingworth becomes a figure of cold revenge. இப்போ என்ன பண்றான்னா சைக்கலாஜிக்கலா இவர் தான் அந்த தப்பு பண்ணவன் தெரிஞ்சுட்டு இவர் ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ரிவெஞ்சை வந்து எடுக்க முடியாது, டைரக்டா எடுக்க முடியறதை விட அவர் சைக்கலாஜிக்கலா டெய்லி போய் பார்க்க வர அவரோட குற்ற உணர்ச்சியை தூண்டி விட்டு அவரை வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா பாடாப்படுத்துறான் ரோஜர் சில்லிங்வர்த். Dimmesdale's health continues to deteriorate under the combined force of guilt and Chillingworth's manipulation. இப்போ சில்லிங்வர்த்தோட அந்த மனிப்புலேஷனும் அவருக்கு ஆல்ரெடி குற்ற உணர்ச்சி இருக்கு, அதை தூண்டி விடுற மாதிரி இவன் பண்ற வேலைகளும் அவரோட உடம்பு ரொம்பவே மோசமாக்குது, அவரோட ஹெல்த் ரொம்ப டெட்டீரியரேட் ஆகுது. In a moment of anguish, he goes to the scaffold at night, where Heston and Pearl join him. ஒரு நாள் ராத்திரி என்ன பண்றாருன்னா ரொம்ப கவலைப்பட்டுட்டு எங்க அந்த ஸ்கெஃபோல்டில் ஏறி நிக்கிறா இல்லையா ஹெஸ்டன், அந்த ஸ்கெஃபோல்டுக்கு போறாரு. அப்ப ஹெஸ்டரும் பேர்லும் அவர்கிட்ட வந்துடுறாங்க. A meteor streaks across the sky in the shape of a red A, illuminating Chillingworth watching nearby. Recognizing the danger, Dimmesdale faces Hester. Recognizing the danger Dimmesdale faces, Hester confronts Chillingworth and eventually reveals his true identity to Dimmesdale during a secret forest meeting. They resolve to escape together to Europe after Dimmesdale delivers an important sermon. இப்போ என்னன்னா அவர் தனக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அந்த ஸ்கஃபோல்ட் மேல ஏறுறாரு. அப்போ இவ வந்து அழைச்சிட்டு வந்துடுறா. ஹெஸ்டர் வந்து டாக்டரோட போய் அவரை கூப்பிட்டு வந்துடுறா. அப்போ அந்த ஸ்கைல வந்து ஏன்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்து வருது. ஓகே, இதெல்லாம் சில்லிங்வர்த் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஹெஸ்டர் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா சில்லிங்வர்த் வந்து இவங்களெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறான். அடுத்து ஒரு நாள் டிம்மஸ்டேல் வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியில பாதிக்கப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஹெஸ்டர் என்ன பண்றாங்க, டிம்மஸ்டேல நேரா போய் பாக்குறாங்க. ஷி நோஸ் டிம்மஸ்டேல். ஓகே, டிம்மஸ்டேல காட்டி கொடுக்காம இருக்கிறாங்க ஹெஸ்டர், அவ்வளவுதான். அங்கதான் அவர் இருக்கிறாருங்கிறது ஹெஸ்டருக்கு நல்லா தெரியும். ஸோ ஷி மீட்ஸ் டிம்மஸ்டேல் இன் பர்சன். டிம்மஸ்டேல் ரொம்ப நல்லவன், அதனால அவனை காட்டி கொடுக்காம இருக்கா ஹெஸ்டர். ஸோ ஹெஸ்டர் என்ன பண்றா, போயிட்டு நீ ஏன் வந்து இவ்வளோ நீ கஷ்டப்படாத, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்ற பேர்ல வர்றவன் ரொம்ப மோசமானவன், அவன் தான் என்னோட எஸ்ட்ரேஞ்சர் ஹஸ்பண்ட், அவன் வந்து நல்லவன் கிடையாது, அவன் கிட்ட இருந்தும் நீ தப்பிக்கணும், இந்த குற்ற உணர்ச்சியில இருந்தும் தப்பிக்கணும். அப்ப நீ என்ன பண்ணும், இந்த ஊருக்குள்ள இருந்தா இது ரெண்டுமே உனக்கு முடியாது, நம்ம 2 பேரும் இங்க இருந்து யூரோப் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹெஸ்டர் என்ன பண்றான்னா டிம்மஸ்டேலுக்கு ஐடியா கொடுக்குறான். ஸோ தே டிசைட் டு லீவ் பாஸ்டனை விட்டு அவங்க கிளம்புறதா அவங்க முடிவு பண்றாங்க. ஒரு கடைசி செர்மான் அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் செர்மான் இருக்கு. செர்மான்னா ஒரு ப்ரீச்சிங், அந்த எல்லாத்து பிரசங்கம். ஓகே, அந்த ஒரு பிரசங்கம் இருக்கு, கடைசி பிரசங்கம், அதை முடிச்சுட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிம்மஸ்டேல் சொல்றாரு. டிம்மஸ்டேல்ஸ் எலெக்ஷன் டே செர்மான், அது வந்து எலெக்ஷன் டே, அந்த செர்மான் பிகம்ஸ் இஸ் கிரேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் மூவிங். அன்னைக்கு செர்மான் வந்து ரொம்ப மூவிங்கா இருக்கு, ரொம்ப அவரோட செர்மான்லேயே ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கு. பட் ஹி நோஸ் ஹி இஸ் நியர் டெத். ஆனா அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்மளுக்கு வந்து இறுதி காலம் நெருங்கிடுச்சு, நம்ம இன்னும் ரொம்ப நாள் வாழ மாட்டோம்ன்றது அவருக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சு. ஆஃப்டர் த sermon he mounts the scaffold once more, calling Hester and Pearl to his side. இந்த தடவை என்ன பண்றாருன்னா, பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் sermon முடிஞ்சோன்னு ஸ்கெஃபோல்டு மேல ஏறிடுறாரு. அதே மாதிரி ஹெஸ்டரையும் பேர்லையும் தன் பக்கத்துல கூப்பிடுறாரு. He publicly confesses his sin and shows the scarlet mark on his chest. அவர் என்ன பண்றாருன்னா, ஊர் மக்களை கூப்பிட்டு இங்க பாருங்க, அவளோட இந்த குற்றத்திற்கு உடந்தையா இருந்தது நான் தான்றத கன்ஃபெஸ் பண்றாரு. ஓகே, கன்ஃபெஸ் பண்ணி அவரோட செஸ்ட்ல அந்த எழுதி கார்வ் பண்ணி வச்சிருந்தார்ல அந்த எழுத்தையும் காமிக்கிறாரு. Pearl kisses him, signifying her acceptance, and he dies in Hester's arms. இப்போதான் Pearl வந்து என்ன பண்றா, அந்த குழந்தை வந்து அவன் அவ்வளோ செஞ்சோன்னா அவங்க அப்பாவை போய் கிஸ் பண்றா. அடுத்ததா அவன் வந்து ஹெஸ்டரோட ஆர்ம்ஸ்ல கையிலேயே உயிரை விடுற மாதிரி அந்த காட்சி அமையுது. ஹி டைஸ். ஓகே, டிம்மஸ்டேல் வந்து தன்னோட குற்றத்தை ஒப்புத்துக்கிட்டு ஹெஸ்டரோட கைகள்லயே இறந்து போறான். Chillingworth, robbed of the target of his revenge, dies within a year and leaves Pearl a substantial inheritance. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஹெஸ்டர் கையில டிம்மஸ்டேல் இறந்துட்டாரு. ஹெஸ்டரும் பேர்லும் அப்புறம் அதே ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில்லிங்வர்த் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல எல்லாம் அவனுக்கு வந்து ரிவெஞ்சுனே அலைஞ்சிட்டு இருந்தான் சில்லிங்வர்த். ஓகே, பழி வாங்குறதுதான் அவனோட ஒரே நோக்கமா இருந்தது. இப்ப பழி வாங்க வேண்டிய
நிர்பந்தம் ஒண்ணுமே இல்ல. அவனே இறந்து போயிட்டான். இப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவன் வந்து தன்னோட ஒய்ஃப், அவனோட குழந்தைகளையும் போய் பார்க்குற தைரியமும், அவங்க கூட சேர்ந்து வாழ்ற தைரியமும் இல்ல. அவனும் ஒரு வருஷத்துல இறந்துடுறான். அப்போ அவன்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச ப்ராப்பர்ட்டிக்கும் வாரிசா பேர்ல நியமிச்சு இறக்குறான். ஸோ இது வந்து அவனோட ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் சைடா பார்க்குறோம். சில்லிங்வர்த் வந்து சாகுற நேரம் அவன் மனசு திருந்து என்ன பண்றான்? அவனோட ஒரு 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 குறிப்பிட்ட அளவு இன்ஹெரிட்டன்ஸ பேர்ல்க்கு அவன்கிட்ட இருந்த சொத்த பேர்ல் வந்து வாரிசா அறிவிச்சுட்டு இறந்துடுறான். ஹெஸ்டர் அண்ட் பேர்ல் லீவ் பாஸ்டன். இதுக்கப்புறம் ஹெஸ்டரும் பேர்லும் பாஸ்டனை விட்டு போயிடுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஹெஸ்டர் ரிட்டர்ன்ஸ் அலோன். ரொம்ப வருஷம் கழிச்சு ஷி கம்ஸ் அலோன். இப்போ இவ பேர்ல் வந்து ஷி இஸ் மேரிட். ஓகே, எங்கேயோ கல்யாணம் பண்ணிட்டு அவ செட்டில் ஆயிட்டா. இப்போ ஹெஸ்டர் மட்டும் பாஸ்டன் வராங்க. Still wearing the scarlet letter, now a symbol of wisdom and experience rather than shame. இன்னமும் அவ ஏன்ற அந்த எழுத்து போட்டு அந்த ஸ்கார்லெட் லெட்டர் அவளோட செஸ்ட் பக்கத்துல அந்த லெட்டர் எழுதி இருக்கும், ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஸ்கார்லெட் லெட்டர் சுத்தி வந்து கோல்டன் த்ரெட்ல ஒவ்வொன்று. அவளே ஒரு சீம்ஸ்ட்ரெஸ் தானே. ஸோ அவளோட ட்ரெஸ்ல எல்லாம் அந்த ஏயோட தான் தச்சு அதை தான் போட்டுட்டு இருக்கா. ஸோ அவ வர்றப்போ அந்த ஏயோட தான் வர்றா. ஓகே, ஆனா அந்த ஸ்கார்லெட் லெட்டர் அவளை அடல்ட்ரஸ்ன்னு இப்ப காமிக்கல. அவளை வந்து எப்படி காமிக்குதுன்னா சிம்பிள் ஆஃப் விஸ்டமா காமிக்குது. ஓகே, இட் டசன்ட் ஷோ ஹர் அன் அடல்ட்ரஸ். பட் எவ்வளோ தைரியமா ஒரு பப்ளிக்ல அவ்வளோ அசிங்கத்தையும் ஏத்துக்கிட்டு அதே ஊர்ல தைரியமா அவ குழந்தையோட வாழ்ந்து காமிச்சவ தான் ஹெஸ்டர். ஸோ அவளை வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் விஸ்டமாவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் தான் அந்த இடத்துல பார்க்குறோம். ஷி லிவ்ஸ் குவைட்லி அன்டில் ஹர் டெத் அண்ட் பரிட் நியர் டிம்மஸ்டேல் அண்ட் இஸ் பரிட் நியர் டிம்மஸ்டேல். அவ வாழ்ற வரைக்கும் அமைதியா பாஸ்டன்ல சந்தோஷமா வாழ்றா அவளோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். இறந்தோன்னு டிம்மஸ்டேல் பக்கத்திலேயே அவளை புதைச்சிடுறாங்க. தி ஷேர்ட் டூம்ஸ்டோன் பியர்ஸ் ஸ்கார்லெட் லெட்டர் ஏ யுனைட்டிங் தெம் இன் டெத் அஸ் இன் லைஃப். ஓகே, அவ இறந்ததுக்கு அப்புறம் அவளோட அந்த கல்லறையும் டிம்மஸ்டேல் பக்கத்தையே அமைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு அந்த டூம்ஸ்டோன் வந்து ஏ அப்படின்ற லெட்டர்ல தான் மார்க் பண்றாங்க. ஓகே, அந்த அந்த கல்லறை மேல ஏன்னு எழுதியிருக்கு. ஓகே, யுனைட்டிங் தெம் அந்த வார்த்தை தான் லைஃப்லயும் டெத்லயும் அவங்கள சேர்த்து வச்ச வார்த்தை தான் ஏ. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி ஸ்கார்லெட் லெட்டர். ஸோ அந்த லெட்டர் ஏ, ஸ்கார்லெட்னா ரெட் கலர் லெட்டர். எந்த லெட்டர்? ஏ. ஓகே, ஸோ இதுதான் கதையில் ஆரம்பத்தில் அதை பார்த்துட்டு அந்த கதையை பற்றி ஒரு சின்ன ஒரு அவுட்லைனை வச்சுட்டு ஃபுல் ஸ்டோரி எழுதுறாரு அந்த நரேட்டர் அபவுட் ஹெஸ்டர் பிரைம். ஓகே, ஸோ அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா the scarlet letter is a powerful critique of Puritan society, exposing its harsh moral judgment, hypocrisy and obsession with outward purity. அப்போ ஒரு பியூரிட்டன் சொசைட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்கார்லெட் லெட்டர் இருக்கு. ஏன்னா அங்கே வந்து எத்தனையோ தவறுகள், தெரியாத தவறுகள்லாம் அப்படியே போயிடும். தெரிஞ்ச தவறுகளை தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பெருசாக இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இட்ஸ் எக்ஸ்போசிங் இட்ஸ் ஹார்ஷ் மாரல் ஜட்மெண்ட். ரொம்ப மாரல் ஜட்மெண்ட் ரொம்ப ஹார்ஷாக இருக்கு. தப்பான ஒரு மேரேஜாக இருந்தால் கூட அதை கஷ்டப்பட்டுட்டு ஏற்றுட்டு வாழணுன்ற ஒரு விஷயம் அந்த டைம்ல இருந்தது. ஹிப்போக்ரஸி, அது வந்து ஏமாத்துறதான், ஊரை ஏமாத்துறதான். மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லைனாலும் வெளியே மற்றவங்கள ஏமாத்துற ஒரு வாழ்க்கை, அதுதான் ஹிப்போக்ரஸி. அண்ட் அப்சஷன் வித் அவுட்வர்ட் பியூரிட்டி, பியூர்னு அவங்க சொல்றது தான் பியூரிட்டன்ஸ்ன்ற அந்த பேர், அதனால தான் வரும். அவுட்வர்ட் பியூரிட்டிக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வெளிப்பார்வைக்கு பியூரா இருக்கணும் ஒரு மனுஷன் நினைக்கிறாங்க. ஹாத்தன் கான்ட்ராஸ்ட் ஹெஸ்டர்ஸ் ஹானஸ்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் அ சின் வித் டிம்மஸ்டேல்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் கன்சீல்மெண்ட் அண்ட் சில்லிங்வர்த்ஸ் டிசன்ட் இன்டு ரிவெஞ்ச். ஸோ இந்த இடத்துல வந்து 3 அற்புதமான கேரக்டர்ஸை ஹாத்தன் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒன்று ஹெஸ்டர், அவ வந்து ஹானஸ்டா தன்னோட குற்றத்தை ஒப்புத்துக்கிட்டு அந்த சின்னுக்கான ரிடென்ஷன், பாவ மன்னிப்பை தேடிடுறா. டிம்மஸ்டேல் என்ன பண்றாரு, அதை சீக்கிரட்டா ஒளிச்சு வைக்கிறாரு. அதனால அது டிஸ்ட்ரக்டிவ் ஆகுது, அவரையும் அழிச்சிருது அந்த பாவம், குற்றம். சில்லிங்வர்த் வந்து ரிவெஞ்சுக்குள்ள போய் தன்னையே இழந்துடுறான். ஸோ த நாவல் ஷோஸ் ஹவு பப்ளிக் ஷேம் கேன் பில்ட் இன்னர் ஸ்ட்ரென்த். பப்ளிக் ஷேம் வந்து ஒரு மனுஷனை வந்து கொல்லாது, அவனுக்குள்ள ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தை தான் கொடுக்குன்ற மாதிரி இந்த கதை போகுது. ஹிடன் கில்ட்,
குற்ற உணர்ச்சி தான் மனுஷனை கொல்லும். மற்றவங்க முன்னாடி ஒரு விஷயத்தை ஒப்புத்துக்கிட்டு அது அவங்களுக்கு தைரியத்தை தான் கொடுக்கும். அஸ் சீன் இன் ஹெஸ்டர் அண்ட் டிம்மர்ஸ்டேல். ஓகே, தீம்ஸ்ன்னு பார்த்தா சின் அண்ட் கில்ட். த நாவல் எக்ஸாமின்ஸ் ஹவு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ரெஸ்பாண்ட் டு சின். சின் குற்றத்தை வந்து ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஹெஸ்டர் க்ரோஸ் ஸ்ட்ராங்கர் த்ரூ அக்செப்டன்ஸ். ஹெஸ்டர் வந்து அக்செப்ட் பண்ணதுனால ஸ்ட்ராங் ஆகுது அந்த கேரக்டர். ஆமா, நான் தப்பு செஞ்சேன், அதுக்கு என்ன இப்போன்ற மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, இது தப்புனால பிறந்த குழந்தை தான், அதுக்கு என்ன, நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ற மாதிரி அவங்க தைரியமா வாழ்றாங்க. டிம்மர்ஸ்டேல் வீக்கன்ஸ் த்ரூ சீக்ரசி. டிம்மர்ஸ்டேல் சீக்ரெட்டா வச்சிருக்காரு, அதனால அவர் வீக் ஆகுறாரு. ஓப்பன் ஆனோன்னு ஒரு விஷயம் நம்ம நிறைய இடத்துல அதை பார்க்க, ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் தைரியமா நிற்பாங்க தப்பு பண்ணவங்களே. ஆனா மறைச்சு வைக்க வைக்க தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயந்துட்டே வாழ்வாங்க. ஸோ ஹி வீக்கன்ஸ் த்ரூ சீக்ரசி அண்ட் சில்லிங்வர்த் பிகம்ஸ் ஈவில் த்ரூ வெஞ்சன்ஸ். இதே பாவத்தினால, இந்த குற்றம் வேற 2 பேர் செஞ்சதுனால, தனக்கு நெருங்கினவங்க செஞ்சதுனால சில்லிங்வர்த் என்னவாகிறான், ஈவில் ஆகிறான். ஓகே, ஸோ ஒரு குற்றம் 3 பரிமாணத்துல பார்க்கப்படுது. பனிஷ்மெண்ட் அண்ட் ரிடம்ஷன். ஸோ பனிஷ்மெண்ட் அப்படின்னா தப்புக்கான தண்டனை, ரிடம்ஷன்னா பாவ மன்னிப்பு மாதிரி. Public versus private punishment shapes the characters. Hester's open shame leads to redemption, while Dimmesdale's inner torment destroys him. அதாவது ஓப்பன் பனிஷ்மெண்ட், பப்ளிக் பனிஷ்மெண்ட் வாங்குறப்போ அது ரிடம்ஷனுக்கு கொண்டு போகுதாம். இட் லீட்ஸ் டு ரிடம்ஷன், பாவ மன்னிப்பு கிடைக்குது. பாவத்தை ஓப்பனா ஒத்துக்கிறப்போ அது ரிடம்ஷனுக்கு வழிவகுக்குது, அதுல இருந்து மீள முடியுது. ஆனா டிம்மர்ஸ்டேல் மாதிரி பாவத்தை உள்ளுக்குள்ளேயே அவர் ஏன்னு தனக்கு தானே வருத்திக்கிட்டா கூட அது அவரை டிஸ்ட்ராய் தான் பண்ணுது. ஹிப்போக்ரஸி ஆஃப் பியூரிட்டனிசம் ஒரு முக்கியமான தீமா பார்க்குறோம். ஓகே, த கம்யூனிட்டி தட் கண்டெம்ஸ் ஹெஸ்டர் ஃபெயில்ஸ் டு ரெகக்னைஸ் இட்ஸ் ஓன் ஃப்ளாஸ். ஸோ ஹெஸ்டரை வந்து குறை கண்டுபிடிக்குது அந்த சொசைட்டி. ஆனால் அந்த சொசைட்டிக்குள்ள, அந்த கம்யூனிட்டிக்கே நிறைய குறைகள் இருக்கு. ரிவீலிங் த மாரல் ரிஜிடிட்டி அண்ட் இன்டாலரன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ரொம்ப மாரலா ரொம்ப ரிஜிடா இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இன்டாலரன்ஸ் அதிகமாக அந்த சொசைட்டியில் இருக்கு. ஹிப்போக்ரஸியை தான் விரும்புகிறாங்க. ஒருத்தர் நல்லவனா இருந்தாகணுங்கிறத அட்லீஸ்ட் நடிச்சாவது ஆகணுங்கிறது தான். அப்போ அது இந்த மாதிரி ஹிப்போக்ரஸி ஆஃப் பியூரிட்டானிசம் பார்க்க முடியுது. ஐடென்டிட்டி அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஸ்கார்லெட் லெட்டர்ஸ் மீனிங் இவால்வ்ஸ் ஃப்ரம் ஷேம் டு ஸ்ட்ரென்த். இப்போ ஷேம் அப்படின்ற இருந்த அந்த ஏன்ற அந்த வார்த்தை பின்னாடி அவளுக்கான தைரியம் கொடுக்குற வார்த்தையாக மாறுச்சு. அவளே வந்து அதை எடுக்க விரும்பலை அந்த எழுத்து அதுக்கப்புறம் கூட. ஸோ அது ஸ்ட்ரென்த்தாக மாறுது அவளுக்கு. ஷோயிங் ஹவு ஐடென்டிட்டி இஸ் ஷேப்ட் பை இன்டர்னல் க்ரோத் ரேதர் தேன் பப்ளிக் ஜட்ஜ்மெண்ட். அப்போது ஒருத்தரோட ஐடென்டிட்டி, அந்த தனித்துவம் வந்து இன்டர்னல் க்ரோத்தில் எப்படிப்பட்ட சூழல்லையும் வளரும் அப்படிங்கிறதையும் இந்த கதை வந்து நமக்கு சொல்லுது. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.